டேய் இருக்கேடா, வாடா உட்கார்றா, மண்டபம் பேசுறோம் முக்கியமான விஷயம். அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிறேன் அம்மி, என்னாச்சு? நான் சொல்கிற கதையே ரொம்ப பெருசாக அது எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரில. சொல்ல கேட்போம். அப்படியே காலேஜெலாம் போயிட்டு வந்து அப்படியே ட்ரக்ஸு கொஞ்சம் யூஸ் பண்ணுறா நான். நீ யூஸ் பண்ணுவியா? ஆமாண்டா, அப்படியே பழக்கமாயிடுச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே லவர் கூட பேச ஆரம்பிச்சிடும்டா. உனக்கு லவ்வரா? ஏன் எனக்கு இருக்கக்கூடாதா? பேச ஆரம்பித்தா ஒரு 4 மணி வரைலாம் பேச ஆரம்பிச்சிடும்டா. காலேஜ்லாம் எப்படி போவ? என்ன காலேஜில் போய் தூங்க வேண்டியதுதான். 1 week later. என்னோட லவ்வர் வீட்டில் ஒத்துக்கல, அதனால நானும் அவனும் ஓடி போகலான்னு முடிவு எடுத்தோம். அட பாவி, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? இதுக்கப்புறம் நீனே பாப்ப பாரு. எங்கடா போறேன்? எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பலாம் இருந்தான்டா. ஆனால் பக்கத்தில் ஒருத்தன் அப்பா மாதிரி இருந்தான்டா. எல்லாத்தையும் பண்ணி விட்டான்டா அவன். யாரா அவன்? இங்கே ஒருத்தன் படிக்கிற பிள்ளடா. அதுக்கப்புறம் தான்டா கதையே ஆரம்பிக்குது. தம்பி, எங்க பேக் மாட்டிட்டு எங்க போற? அம்மா உடம்பு சரியில்லை, அதுக்கு இப்ப எங்கடா கிளம்புறேன் நைட் நேரத்துல? இல்ல வேற மாதிரியே சொன்னாங்க பசங்க. டேய் உண்மையை சொல்லு. அம்மா உடம்பு சரியா? கால் பண்ணு, அம்மா கால் பண்ணு. அம்மா இல்லையே, ஆக்டிவிட்டிஸ் வேற மாதிரியா இருக்கு. எங்க போற? பசங்க வேற மாதிரியே சொல்றாங்கடா. நீ வா, ஹெச்ஓடி பார்க்கலாம். டேய் உண்மையை சொல்லிடு, விசிட் என்னன்னு சொல்லு, நான் ஹெச்ஓடி சார் பேசி பண்றேன். டேய் உண்மையை சொல்லு, லாஸ்டா கேக்குறேன். இல்ல இப்ப கால் பண்ணி போறேன். நீ வா, ஹெச்ஓடி சார். பாவி மனுஷன் அச்சோடிட்டு கூப்பிட்டு போயிட்டாரியா. யாருடா அவரு? எங்கள் ஹாஸ்டல் வார்டன்றா அவரு. சார் சார் போறது ரெடி ஆயிட்டான். எங்க போறீங்க? எங்க தம்பி போறீங்க? சொல்லு. அம்மா கூட சொல்லியா? அவர் என்ன வேற சொல்றாரு? என்ன பிரச்சனை? இங்க யார் வெயிட் பண்றா? என்னடா பிரச்சனை? வாங்கடா. வாயத்துல என்ன பிரச்சனை? என்ன தம்பி என்ன பார்க்கும்போது என்ன சந்தேகம் இருந்துச்சு தம்பி? சரியா? ரெண்டு பேரும் நாளைக்கு பேசிட்டு எனக்கு ஒரு டவுட் வந்து. ஆனா நீ இப்படிதான் பண்ணிட்டு இருக்க. பிரின்சிபல் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சரியா? இமீடியட்டா பிரின்சிபல் சார் கூப்பிட்டு பேசிடலாம். பேசினா அப்புறம் என்ன பண்ண டிசி வாங்கிக்கணும். நாளைக்கு காலையில கிளம்பி போயிடும். சரி, வாட்ஸ்அப்புக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியா? இது சத்திரம்லாம் கிடையாது. இது வந்தானா நீ படிக்கிற வேலை. நீ டிசி வாங்கி நாளைக்கு காலையில என்ன பண்ண டிசி கூட பில்ஸ் கொடுக்க சொல்லிடுறேன். சரியா? நீ வரவே வேணாம், காலேஜ் போகவே வர வேணாம். சரியா? இனிமே அப்படியே போயிடுங்க. மொத்தமா எவ்வளவு ஃபீஸும் 3 வருஷம் கட்டிட்டு கிளம்பிடு. இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்க்கறதுக்கு நீங்க வரல. ஒரு பொண்ணு கூட்டிட்டு போறது உனக்கு என்ன தைரியம்? பண்ற வயசா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்? உனக்கு பண்ற வயசா? இதுதான் பேக் கட்டி வரணும். அது ஏன் தூக்கி மாட்டிட்டு அந்த மாதிரி போகல. அந்த பேக் நோக்கி வரணும் போச்சு. உனக்கு என்ன பிரச்சனை அது? எந்த வீட்டுல இருக்கு? நம்ம படிச்சுட்டு போய் என்ன வேலை போக போறீங்க? நம்ம இன்னும் வேலை கிடையாது. நம்ம அப்பா என்ன பண்றாங்க, அம்மா என்ன பண்றாங்க, உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, எல்லாமே சேஃப்டியா? லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு கொடுக்க போறாங்களா? இல்ல இல்ல. அப்ப நீ படிச்சுட்டு உனக்கு அப்புறம் நீ உன்னோட ஃபேமிலி அதுக்கப்புறம் பார்க்கணும்ல. அதுக்கப்புறம் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் யாரும் ஃபேமிலி கேட்க போறாங்களா? நீ அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் யாரும் நீ கேட்க போறது? முதல்ல 4 வருஷம் படிக்கிற வழிக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு இது ஜாப் வரும். அதுக்கப்புறம் நீ எப்படி இருந்தாலும் யாருமே கேட்க மாட்டாங்க. நீ செக்யூர் ஆயிட்ட, உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பிரச்சனை இல்லை. இப்படி தான் என்ன அர்த்தது? தெரிஞ்சு கொஞ்சமாவது மாத்திக்கணும். சரி, இந்த விஷயத்த வந்து நீயே மாத்தினா உண்டு. 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கணும். அது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இப்ப வந்து நமக்கு இது தேவையில்லை. நம்மளோட ஸ்டடி படிப்புல தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். சரி, எங்கேயும் மாறக்கூடாது. சரியா? சார் சொல்லுவாங்க எவ்வளவு தூரம் கவனிச்சு. இல்லைன்னா நீ மட்டும் பார்த்தா எப்படி பிடிச்சிருக்கு?
இதுக்கப்புறமாவது திருந்தனே இல்லையாடா? எங்கடா திருந்துறது? இதுக்கப்புறம் தாண்டா வந்தது ஒரு வேட்டு. என்னடா வேட்டு? சொல்கிறேன் தெரிஞ்சுக்க.